சிங்கப்பூர் லிட்டில் இண்டியால தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்க்கலாம் நீங்க தீபாவளி ஃபெஸ்டிவல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா கெம்பல் லைனில் தான் இருக்கும். மெயினாக வந்து சிங்கப்பூர் லிட்டில் இண்டியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெம்பல் லைன் தான் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஊரில் ஒரு கொண்டாட்டம் இருக்க மாதிரி நம்ம கரெக்டாக அந்த மார்க்கெட், அதாவது தேக்கா மார்க்கெட் வாசலாம் நடக்கும். ஓகே. ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா சிங்கப்பூர் லிட்டில் இண்டியாவில் தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் தீபாவளி ஃபெஸ்டிவல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் வில்லேஜில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கோ. வா. இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா கெம்பல் லைனில் தான் இருக்கும். மெயினாக வந்து சிங்கப்பூர் லிட்டில் இண்டியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெம்பல் லைன் தான் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், வீட்டுக்கு தேவையான தீபாவளி தேவையான நிறைய வந்து டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க ப்ரோ கிட்ட பேசலாம் நம்ம. ப்ரோ வணக்கம். பார்க்கலாம் சிங்கப்பூர் தீபாவளிக்கான திங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெம்பல் லைனில் அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னென்ன இருக்கீங்க? ஓகே. பார்க்குறது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தோன்னா இது ரொம்ப நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்க வீட்டு டெக்கரேட் பண்ணாலும் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. வேறு என்ன இருக்குது? இப்போ பட்டாசுலாம் வந்துருச்சு. பட்டாசு இன்னும் வரும்போது இன்னும் ஒரு 2 or 3 days வந்துடும். அப்புறம் மெட்டாலிக் கோலம் ஓகே வருது, பிளாஸ்டிக் கோலம் எல்லாம் வருது. இன்னும் ஒரு 2 or 3 days வந்து ஏன்னா நவராத்திரி போகிறதுனால ஓகே 2 நாள் ஆகும். ஓகே. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னாக்கா இப்போ தீபாவளி என்ன சிங்கப்பூரில் எந்த மாதிரி கொண்டாடுவாங்க தீபாவளின்னு சொல்லிட்டு. இப்போ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூ இயர்லலாம் செய்வங்களா செலிப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணுவாங்க லிட்டில் இண்டியா ஸ்ரிங்கன் ரோடில். அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப கிராண்டாக இருக்கும் ப்ரோ. நம்ம பசங்கள்லாம் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு நம்ம ஊரில் ஒரு கொண்டாட்டம் இருக்க மாதிரி நம்ம கரெக்டாக அந்த மார்க்கெட், அதாவது தேக்கா மார்க்கெட் வாசலாம் நடக்கும். ஓகே ஓகே. ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு ரொம்ப கிராண்டாக. போன வருஷம் நானும் அதில் கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப வைபாக இருந்துச்சு. ஒரு 3 வருஷமாக கலந்துக்கிறோம். ஆமாம்மா, டான்ஸ்லாம் செம்ம வைபாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக தீபாவளி நைட்டு அப்படின்னா அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டை வந்து ஒரு 12 o'clock இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும், நல்ல வைபாக இருக்கும். பட்டாசுலாம் வந்து அன்றைக்கே வெடிப்பாங்க. சின்ன சின்ன பட்டாசு எல்லாமே லைக் வானத்தில் போகிற பட்டாசுலாம் இங்கே கிடைக்காது. ஜஸ்ட் சின்ன சின்ன பட்டாசுலாம் இருக்கும். ஓகே வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த கெம்பல் லைனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் குக்கீஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம், இங்கே அழகான டெக்கரேஷன் ஐட்டம், தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற இந்த விளக்கு இதெல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா கலர்ஸு, இந்த மாதிரி கோலம், அழகான டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வீட்டில் வந்து ஸ்டிக் பண்ணுற இந்த ரெடிமேட் கோலம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்க்கலாம் பாபாஸோட குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்குது. தீபாவளி என்னவே குக்கீஸ் தாங்க. குக்கீஸ், முறுக்கு, பலகாரம் தான். இங்கே நிறைய டைப் ஆஃப் குக்கீஸ்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இதெல்லாம் ஃப்ரெஷ் குக்கீஸ் தான். இங்கே தீபாவளிக்கெல்லாம் ட்ரை பண்ணோம்னா நிறைய வாங்கி ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே லைக் $19 கிட்ட வரும். அது மட்டும் இல்லை, முறுக்கு, இந்த மாதிரி நிறைய மிக்சர்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள். மோஸ்ட்லி நான் பாபாஸோட குக்கீஸ் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சிங்கப்பூர் இந்த கெம்பல் லைன்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.